வணக்கம். பேரழிவை எதிர்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் ஷின் மிஸ்ரா. இன்னைக்கு நாம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோமோ, எந்த விஷயத்தை பத்தி விவாதிக்க போறோமோ ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இப்ப இருக்கிற காலங்கள்ல ரொம்பவே வெயில் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாட்டோட வடக்கு திசையிலயும் சரி, மேற்கு திசையிலயும் சரி, கிழக்கு மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும் சரி வெப்பம் அதிக நிலையில இருக்கு. ஹீட்வே நிலையில இருக்கு. பேரழிவை எதிர்கொள்வோம் இந்த புரோகிராம் மூலமா கண்டிப்பா நாங்க முயற்சி செய்யறதெல்லாம் இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்க பாதுகாப்பா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வெளியில வர்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கணும்ன்றதுக்கு தான் இன்னைக்கு நாம பேச போற விஷயம், விவாதிக்க போற விஷயம் என்னன்னா, அதாவது இந்த ஹீட் வேவ். இத பத்தி விவாதிக்க ரொம்ப முக்கியமான 3 விருந்தாளிங்க இப்ப இங்க வந்திருக்காங்க. நான் அவங்கள அறிமுகப்படுத்துறேன். இப்போ நம்ம கூட டாக்டர் அபினவ் வாலியா இருக்காரு. NDMA சீனியர் கன்சல்டன்ட். உங்களை வரவேற்கிறேன் டாக்டர் வாலியா. நம்ம கூட அடுத்ததா டாக்டர் முக்தா கிரிதர் இருக்காங்க. DDMA சீனியர் கன்சல்டன்டா இருக்காங்க. வெல்கம் மேம். நம்ம கூட 3வது முக்கிய விருந்தினரா டாக்டர் சித்தார்த் மண்டல் இருக்காரு. இவரு சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் CCDCல இருந்து. உங்களையும் வரவேற்கிறோம் சார். லேடிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் முக்தா மேம், நீங்களே ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் மொத்த நாட்டிலையும் வட இந்தியால, கிழக்கு இந்தியால, மேற்கு இந்தியால, ஒடிசாவெல்லாம் மொத்தமா ஒரு ஹீட்வே சூழ்நிலையா இருக்கு. டெம்பரேச்சர் எப்பவுமே அதிகமா இருக்கு. நாம சொல்ற இந்த ஹீட்வே, வெப்ப அலை அப்படின்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது? இந்த ஹீட்வேவ் இங்கே IMDAவோட தரநிலை, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா அதில் 2 விதமான டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஒரு டெம்பரேச்சர் ஹில்ஸ்க்கானது, இன்னொன்று பிளெயின்ஸ்க்கானது. IMD டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஹில் ஸ்டேஷனுக்கான டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 35 டிகிரி சென்டிகிரேட், பிளெயின்ஸ்க்கான டெம்பரேச்சர் 40 டிகிரி சென்டிகிரேட். இப்படி டிஃபைன் பண்ண டெம்பரேச்சரான 35 டிகிரியும் 40 டிகிரி சென்டிகிரேடையும் மீறி ஒரு 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ஹீட் வேவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஒரு 5 டிகிரின்றது மினிமம், அதுக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே ஹீட் வேவ்னு தான் டிக்ளேர் பண்ணிடுறோம். பிளெயின்ஸ் அண்ட் மலைப்பகுதிகளில் எப்பயுமே டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் கண்டிப்பாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரையும் மீறி அதிகமாக இருக்கிறப்ப அதை நம்ம ஹீட் வேவ்னு டிக்ளேர் பண்ணிட்டு IMDயோட ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே டாக்டர் அபினவ், நம்ம ஹீட் வேவ் பத்தி பேச போறோம், அதை பத்தி விவாதிக்க போறோம். சோ இங்க அரசாங்கத்துல இருந்தோ NDMAல இருந்தோ என்னென்ன வழிமுறைகளை செய்ய போறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெப்பம் அதிகரிக்க போகுது, சம்மர் வரப்போகுது. சோ NDMAல என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு, என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அது எப்படி ஃபாலோ பண்றது, ஆர் ஃபாலோ பண்றத நீங்க எங்களுக்கு எப்படி விவரிக்க போறீங்க? NDMAல 2016 நாங்கள் கைட்லைன்ஸை கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காக. அதை 2019 ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துகிறோம். 2017 இருந்து நேஷனல் லெவலில் ஹீட் வேவ் ஒர்க் ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த வருஷம் 2025 இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கூட மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்கெடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நமக்கு நிறையா லெசன்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக டாக்குமெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதை ஸ்டேட்ஸோடலாம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இந்தியாவோட ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் ஹீட் வேவை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அந்த லேர்னிங்ஸை நாங்கள் சிறந்த முறையில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ISE மெட்டீரியலை வச்சு நாங்கள் அவேர்னஸை ஜெனரேட் பண்ணியிருக்கோம். NDMA உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நாங்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கோம். NDMAவோட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோம். ஏன்னா ISE மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு AV மாதிரி, அதில் ஆடியோ ப்ரெசன்டேஷன், வீடியோ ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்குது. அதை வச்சு நாம் சிறப்பாக இந்த ஹீட் வேவை கையாள முடியும். இதை நாட்டோட மூல முடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், முழு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். NDMAல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக, அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு, எல்லாருக்கும் சரியான உதவி போய் சேரணும்னு. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் மண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்ல, அதாவது டிசாஸ்டர் விஷயங்கள்ல, புயல் சூழல், மழை சூழல், ஹீட்டோட சூழல், இந்த மாதிரி சூழ்நிலையில யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா, அதாவது சாதாரண ஏழை மக்கள், அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க.
அதாவது போன தடவை டெல்லியில பாத்தீங்கன்னா 39ல இருந்து 40 அளவுக்கு டிகிரி அதிகமா இருந்துச்சு. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 50 கிட்ட போயிருச்சு. இந்த நேரத்துல சாதாரண மக்கள் தினக்கூலி வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பா வெளியில போய் தான் ஆகணுன்ற நிலைமை இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கணும், அப்புறம் கம்யூனிட்டி லெவல் எந்த மாதிரி விஷயங்கள் வரணும்? ஏன்னா இது அவங்க காப்பாத்திக்கணும் இல்லையா? ஆமா. அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில கைட்லைன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அப்போ நீங்க உள்ளவே இருங்க. வெளியில வந்து தான் ஆகணும்னா நீங்க உங்க கையில தண்ணி வச்சுக்கங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. இப்படி நீங்க உங்களையே பாதுகாத்துக்கிறதுக்கு, ஹீட்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸுகள் எடுத்து தான் ஆகணும். அது கூலிங்கா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், இல்ல காத்தா இருக்கலாம். நீங்க இத கவனத்துல வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க, வயசானவங்க இவங்களுக்கு கட்டாயமா ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா அவங்க தாக்கப்படலாம். அவங்களுக்கு ஸ்பெஷலா நாம பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க பாதுகாப்பா இருங்க. முடிஞ்சா நீங்க எல்லாரும் இன்டோர்லயே இருங்க, வெளியில வர வேண்டாம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை பாதுகாத்துக்கங்க, உள்ளவே இருங்க. ஒருவேளை நீங்க வெளியில வந்து தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா இருக்கிற கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் டாக்டர் வாலியா, நமக்கு தெரியும் இந்தியாவில் சில வருஷங்களா கிளைமேட் சேஞ்சாலேயோ இல்ல மற்ற காரணங்களாலேயோ தொடர்ந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? முன்னாடி குறைஞ்ச டியூரேஷன்ல இருந்தது, இப்போ அதிகமாவது இல்லையா? பகல்ல விட ராத்திரியில தான் வெப்பம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதாவது இந்தியாவோட இந்த காலநிலைக்கு, இந்த ஹீட் வேவ்க்கு என்ன காரணம் இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்கிறது climate சேஞ்ச். இதனால தான் இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, அந்த டைம் இர்ரெகுலர் டியூரேஷன், அது மட்டும் இல்லை ஹீட் வேவோட ஸ்ப்ரெட் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுவும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு. உலகளாவிய climate சேஞ்ச் தான் இந்த ஹீட் வேவுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுக்கு இன்னொரு காரணம் அர்பனைசேஷனாகவும் இருக்கலாம். நம்மளோட பில்டிங், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே டென்ஸாக இருக்கு, ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கூட இதெல்லாம் ஏற்படலாம். டிசாஸ்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால் கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்போஷர், அதாவது ஹியூமன் பாப்புலேஷனோட எக்ஸ்போஷர். இது சிட்டிஸில் ரொம்ப அதிகம். ஆனால் கிராமத்தை பார்த்தாலும் சரி, இப்பெல்லாம் ஹீட் வேவுங்கிறது கிராமத்துலேயும் சரி அர்பன் ஏரியாஸ்லையும் சரி ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக என்டிஎம்ஏ ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பல வழிகளை ஆனா டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்தா மேடம், நாம இதையும் பார்த்திருக்கோம். வித்தின் சிட்டில சில இடங்கள்ல ஹீட் ஐலண்ட் மாதிரியே இருக்கும். அங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இன்னொன்னு டாக்டர் வாலியா சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சஸும் இருக்கு, ஆனா அர்பனைசேஷனும் அதுக்கு இன்டென்சிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த அர்பன் மேனேஜ்மெண்ட் இருக்குங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி நகரங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்தணுமா இல்லையா? பெரிய நகரங்கள்ல இல்ல ஹீட் ஐலண்ட்ஸ் இல்ல சில நகரங்கள், இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்றது? நம்ம இப்போ டெல்லியை பற்றி பார்த்தோன்னா என்டிஎம்ஏல செப்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யூனோ ஆப் அவங்களோட சேர்ந்து இப்போ நம்ம ஒரு ப்ரொப்போசலை மூவ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இப்போ ஒரு அர்பன் ஹீட் லைனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பேஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஐஏசி மெட்டீரியலை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அதை நாங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரியோரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அர்பனில் ஒரு சில இடங்கள் ரொம்பவே சூடாக இருக்குது, வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல மக்கள் லிட்ரேட்டாக இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த எப்படி கூலாக வச்சுக்கணும்னு தெரியும், மரங்களை வைப்பாங்க, ரூஃபை எப்படி சில்லுன்னு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, க்ரீனரிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, வாட்டர் பாடிஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணும். இந்த அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் சின்ன சின்னதாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நிறைய கான்கிரீட் இருக்கும், க்ரீனரிஸே இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகி இந்த மாதிரி ஹீட் ஐலண்ட்ஸ் உருவாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு எப்படி குளுமையை உருவாக்குறது அப்படின்றத புரிய வைக்கலாம். அப்புறம் அர்பன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். முன்னாடி இருந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹெரிட்டேஜ் பில்டிங், அதெல்லாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் மிதமாக இருக்கிற மாதிரியும் குளிர்காலத்தில் கொஞ்சம் வெப்பமாக இருக்கிற மாதிரியும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா, நம்ம
அர்பன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ற எல்லா பில்டிங்கும், உதாரணத்துக்கு நம்ம பாரத் மண்டபம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அது முழுக்க முழுக்க கிரீன் ரூஃப் போட்டிருக்காங்க. ரொம்ப ஃபுல்லி சஸ்டைனபிளா கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அதையே ஒரு உதாரணமா எடுத்துட்டு இனிமே வர கட்டிடங்களை அதே மாதிரி சஸ்டைனபிளா கட்டலாம். ராஜஸ்தானை பத்தி பார்த்தோம்னா டாக்டர் மண்டல், அங்க இருக்கவங்க தினமும் சாப்பாட்டுக்கு வெளியில வந்துதான் ஆகணும். அவங்க தனிப்பட்ட முறையில அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாயியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கட்டாயமா வயல்வெளியில வேலை செஞ்சுதான் ஆகணும். அவங்களுடைய இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, விளைச்சல் பேட்டர்ன், அதையும் ஹீட் வேவ் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. நீங்க இதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? எஸ், ஹீட் நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா ரெண்டு விதத்துல. ஒன்று டைரக்ட் வெயில், நம்ம அதிக வெயிலில் வெளியில் போனோம்னா அது ஒரு எஃபெக்டாக இருக்கும், நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். ரெண்டாவது எஃபெக்ட் வந்து நீங்கள் சொன்ன இந்த வயல் மூலயமா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால வயலுக்கான டைமிங் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகுது, நீர் பற்றாக்குறை வருது. ஸோ இதனால வயலில் யார் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்க மேலே இன்னும் டைரக்ட் வெயில் படுது. அவங்க அதிக நேரம் அதிகமாக வெயிலில் இருக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்குற அந்த எஃபெக்ட், இந்த வெயில் வெப்பத்தினால தான் நம்ம உடல்நல பாதிக்கப்படுது. டாக்டர் வாலியா, என்டிஎம்ஐல ஒவ்வொரு வருஷமும் கைட்லைன் போகுது எல்லா ஸ்டேட்ஸுக்கும். அப்புறம் சாதாரண மக்கள் அவங்க இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இதுல என்னோட கேள்வி என்னன்னா, என்டிஎம்ஐ சார்பா ஏதாவது போன வருஷம் ஃப்ரேம் ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் வர சிவியரான ஹீட் வேஸை எப்படி என்டிஎம்ஏ அதை டேக்கிள் பண்ண போது, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் வாலியா. பார்த்தீங்கன்னா அந்த என்டிஐஏல கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு புரிய வரும். ஆனாலும் பல சேலஞ்சஸ் இருக்கத்தான் இருக்குது. ஹீட் வேவை விட நாம் மிகப்பெரிய விஷயமா பார்க்கறது வந்து பிஹேவியரல் ஆஸ்பெக்ட். ஒருவேளை இந்த ஹீட் வேவை நாம் 3 பாகமாக பிரித்தா அதில் சயின்ஸ் ஒரு பாகமாக இருக்குது, இதில் கிளைமேட் சேஞ்சும் அடங்கி இருக்கு, காலநிலை மாற்றங்கள் அடங்கி இருக்கு. செகண்ட் பார்ட்டுங்கிறது மேனேஜ்மெண்ட் பார்ட்டு, அதில் சில கைட்லைன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மூணாவது பார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட். ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட். இது ரெண்டுத்துலையுமே எங்களால் வேலை பார்க்க முடியும். ஆனால் பிஹேவியருங்கிறது மக்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் தான். மக்களோட அவுட்லுக் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மென்டல் செட்டப்பை சேஞ்ச் பண்ணுறது. சில இடங்களில் ஹீட் வேவ்னால மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அவங்க வேலைக்கு போயாகணும், அவங்க வேலை அப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இக்னரன்ஸாலையும் மக்கள் ஹீட் வேவ் இருக்கும்போது வெளியே நடமாடுறாங்க. ஸோ அந்த கோணத்திலையும் என்டிஎம்ஏ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஐஎஸ்சி மெட்டீரியல் அண்ட் அவேர்னஸ் ஜெனரேஷன் கேம்ப் ரொம்ப முக்கியம். இந்த ஹீட் வேவை எப்படி ஹேண்டில் பண்றோம்னா அவேர்னஸ் ஜெனரேஷன் மூலமா தான் நம்மளால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். இதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் கொண்டு வர பார்க்கறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஎம்ஐல முயற்சி இருக்கு, அரசாங்கமும் இதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அரசாங்கத்துல இருந்தும் அவங்க மக்களுக்கு அவங்க அறிவுரை சொல்லுவாங்க. நீங்க அவேர்னஸா இருங்க, பாதுகாப்பா இருங்க, அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கற கைடன்ஸை நீங்க கவனமா கேளுங்க, அது பிரகாரம் நடந்துக்கங்க. அப்புறம் டெம்பரேச்சர் 45-50 கூட போகலாம். இதுல அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா எந்த நேரமும் வெளியில போய் உழைக்கணும்ன்ற அந்த பொதுமக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்க கவர்மெண்ட் கொடுக்கற புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் எல்லாத்துக்கும் மேலான அவங்களுடைய உயிரை பாதுகாப்பா அவங்க பார்த்துக்க முடியும். நாம மேலும் இந்த ஹீட் வேவ்ஸை பத்தி விவாதிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. गर्मी का मौसम छुट्टियों के साथ जानलेवा लू भी लाता है। लू से बचने के लिए खूब पानी पिए, खासकर जब बहुत पसीना आ रहा हो तब। ORS, नींबू पानी, छाछ इत्यादि पिए। चाय, कॉफी और कोल्ड ड्रिंक्स पीना टाले। धूप से बचे, खासकर 11 से 4 के बीच। हल्के रंग के आरामदायक कपड़े पहने, सिंथेटिक कपड़े ना पहने। बाहर जाते समय पीने का पानी साथ रखें। छाता, टोपी, गमछा, पगड़ी या दुपट्टे से सर को ढकें। धूप में अधिक शारीरिक परिश्रम टालें। यदि कार्य अनिवार्य है तो बीच में आराम करें। ये सावधानियां आपकी जान बचा सकती है।
भारत के शहरों और कस्बों में असंगठित क्षेत्र के श्रमिक निर्माण करते हैं, बेचते हैं और सेवाएं देते हैं, अक्सर बिना किसी सुरक्षा के खुले में। जैसे जैसे तापमान बढ़ता है वैसे वैसे खतरे भी बढ़ते हैं। दिन का काम सुबह जल्दी शुरू करें और दोपहर 12 से 4 बजे के बीच भारी श्रम से बचें। हर 30 मिनट में पानी पिएं, चाहे प्यास न भी लगी हो। ठंडे गीले कपड़े को गर्दन और बाहों पर लगाएं ताकि शरीर ठंडा रहे। हल्के रंग के हवा पास करने वाले कपड़े पहने और सिर को हमेशा ढक कर रखें। थकान या चक्कर आने को नजरअंदाज न करें। कैफीन युक्त पेय और शराब से बचें। छायादार या ठंडी जगहों पर नियमित रूप से विश्राम करें और अत्यधिक गर्मी के दिनों में अकेले काम न करें। हमेशा नजदीकी ठंडी जगह और हीट स्ट्रोक यूनिट वाले अस्पताल की जानकारी अपने पास जरूर रखें। आपका स्वास्थ्य ही आपकी ताकत है, इसे गर्मी के हवाले न करें। किसी भी आपात स्थिति में 112 डायल करें, तैयारी ही सुरक्षा है। भारत सरकार द्वारा जनहित में जारी। இடைவேளைக்கு பிறகு பேரழிவை எதிர்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஹீட் வேவை பத்தி விவரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், அரசாங்கத்துல என்ன அமைப்பு இருக்கு, இந்த விஷயத்த பத்தி நம்ம விரிவா பாத்துக்கிட்டு இருக்கோம் 3 முக்கிய விருந்தாளிகளோட. டாக்டர் மண்டல், நாம வெயில்ல போறோம். பொதுவா இவங்க அவங்க இல்லாம நம்ம எல்லாருமே வெயில்ல தான் போறோம். நம்ம போறோமோ இல்லையோ, இந்த ஹீட் வேவ் சூழ்நிலைய நாம எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யணும்? 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று தண்ணி. நீங்கள் உங்ககிட்ட தண்ணியை வச்சுக்கோங்க, உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஹீட்டோட எஃபெக்ட்டு நம்ம ஹெல்த்துக்கு டீஹைட்ரேஷனால தான் வருது. அப்புறம் இந்த டீஹைட்ரேஷன் உங்கள் பாடியில் இருக்க மல்டிபிள் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணும். கிட்னி, ஹார்ட், லங்ஸ், இது எல்லாத்தையும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்படும். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய தலையும் உடம்பையும் கவர் பண்ணிட்டு போகணும். ஒரு கொடை வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வெளியில் போகும்போது அப்பப்போ நிழல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் நின்று போகிறது நல்லது. வெயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த 2மே முக்கியம், ஷேட் அண்ட் தண்ணி. நீங்கள் இது 2த்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டாலே ஹீட் வே கண்டிஷனில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆனால் டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பெரிய நகரங்களில், டெல்லி மாதிரியான மாநகரங்களில் பப்ளிக் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அதோட தேவையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, ஹீட் வேவ்ஸும் அதிகமாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் NDMA. எங்கள் கூட எங்கள் நாலேஜ் பார்ட்னர்ஸும் இணைந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை நாங்கள் ஒரு பெரிய ஸ்கேலில் ரொம்ப பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் டெல்லியில் 3000 வாட்டர் கூலர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா வருங்காலத்தில் வெப்பம் ரொம்ப அதிகமாச்சுன்னா அப்போ ரொம்பவே தேவைப்படும். இதில் குறிப்பிடத்தக்கதாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல, அதாவது ISBTலையும் செக்ரட்டரியேட்லையும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வாட்டர் கூலர்ஸ் போட்டிருக்கோம். அதோட பேர் டிஜிட்டல் ATM. ISBTயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 இடத்துல இந்த டிஜிட்டல் ATM வச்சுருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அங்கே தான் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக. இதை தவிர ஆனந்த் விஹாரில் ஒரு கூலிங் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். அங்கே மக்கள் தாராளமாக போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இதை தவிர்த்து டெல்லியில் நிறைய இடத்துல ஷெல்டர் ஹவுசஸ் இருக்குது. மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை, ஆனால் மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதோட லொக்கேஷன், யாரை காண்டாக்ட் பண்ணுறது, அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷெல்டர் ஹவுஸில் நம்மளுக்கு தேவையான கோல்டு வாட்டர், கூலர், அப்புறம் ஃபேன், இந்த மாதிரி தேவையானது எல்லாமே இருக்கும். இதை தவிர நாங்கள் ஸ்கூலுங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தயாராக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் 2 வார்டு இதுக்காகவே தனியாக அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எதுக்காக இந்த வார்ட்ஸ் அலோகேட் பண்ண சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ல யாராவது அஃபெக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் கேர் உடனே கிடைக்கணுன்றதுக்காக தான். நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஹீட் வேவ் டைமில் லீவ்ஸ் கொடுத்துடணுன்றதுக்காக. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தவிர நாங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்கோம். சீடுன்ற ஆர்கனைசேஷன் NDMAயோடையும் DDMAயோடையும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லா IWSயும் ட்ரெயின் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆமாம், ரொம்பவே சிறப்பான விஷயம். ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் NDMAயோட பரிந்துரைகளை நிறையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
குயிக்கா ஒரு 2 கேள்வி. மிஸ்டர் மண்டேல், மேம் சொன்ன மாதிரி குழந்தைங்களும் வயசானவங்களும், குழந்தைங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஸ்கூலுக்கு அவங்க போய் ஆகணும். அப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன், இவங்கெல்லாம் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கலாம்? அதாவது சீனியர் சிட்டிசன்னா வயசானவங்க, அப்புறம் குட்டி பசங்க. குழந்தைங்க, இப்போ குழந்தைங்க வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா நாம என்ன முதல்ல பார்க்கணும்னா, நல்ல காற்றோட்டமா இருக்கணும். காற்றோட்டம் நல்லா இருக்கணும். அடைச்ச மாதிரி வீடு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லார்கிட்டயும் ஏசி இருக்காது. ஏன்னா நிறைய வீடுகளில் வென்டிலேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப வெயிலா இருக்கப்ப குழந்தைங்கள வெளியில பெரியவங்க விளையாட அனுப்பக்கூடாது. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாடுற டைமை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். வயசானவங்களுக்கும் அதே தான். வெயில் டைம்ல வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருங்க. அப்புறம் நீங்க அடிக்கடி உங்க உடம்ப செக் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது பிபி, சுகர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இத எல்லாரும் சரியாவே கவனிக்கிறது இல்ல. டாக்டர் மண்டல், வெயில் அதிகரிக்கும் போது, அதாவது டெம்பரேச்சர் 40 தாண்டி போகும்போது மக்கள் வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையா? நாங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஹீட் அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்புறம் இது கூடவே ஏர் பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாயிடும். ஏர் பொல்யூஷனோட எஃபெக்டும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகரிக்கும், ஹீட்டோட எஃபெக்டும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகரிக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அதிக பாதிப்பை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டாக்டர் அபினவ், ஹீட் ஆக்ஷன் பிளான்ல என்டிஎம்ஏ சில வருஷமா ஒர்க் பண்றாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, வெளிநாடுகளில் இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு, அவங்க எப்படிலாம் பண்றாங்க. சில வருஷமா யூரோப்ல டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப யூஸ்வல் தான். ஸோ இப்போ நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு மாடல்ல என்டிஎம்ஏ இதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்றதுன்னா, டெல்லி கூட நாங்கள் இப்போ வேலை செஞ்சோம். அதாவது என்டிஎம்ஏ எங்களுக்கு கொடுத்த டெக்னிக்கல் சப்போர்ட், இது எங்களுக்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் டெல்லியில் இருக்கிற இந்த ஹீட் வேவ் பிளானில் நாங்கள் ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாருக்கும் கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ரோல்ஸையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் நாலேஜ் பார்ட்னர்ஸ். ஸோ எங்களுக்கும் ஒரு புது சிந்தனை வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் டார்கெட் ஆக்ஷன் பிளான் என்னன்னு. ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்கு ஒரு பிளானை போட்டு பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஆக்ஷன் பாயிண்ட்ஸை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கிளியராக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, கம்யூனிகேஷன் பிளானை நாங்கள் இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கான ஒரு குட் ப்ராக்டிஸ் தான். இந்தியாலேயோ இல்லை வெளியிலையோ ஜென்ரலி இது ஒரு ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளானாக வேலை செய்யும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் பிளானோட இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரிசல்ட்ஸும் நல்லபடியாக இருக்கு. இந்த இம்பேக்டோட அனாலிசிஸை பார்க்குறோம். அதே மாதிரி ஹீட் வேவ் அனாலிசிஸ் இருக்கு, அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் 2 பேர்கிட்டயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மேம், இப்போ நம்ம சமநிலை பகுதியில் இருக்கிற ஹீட் வேவ்ஸை பற்றி பார்த்தோம். மழையிலையும் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. சிம்லாவில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லைன்னு. அவங்களுக்குன்னு தனியாக நார்ம்ஸ் இருக்கா, இல்லை கீழே இருக்கவங்களுக்கும் ஒன்று தானா, அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் வேற வேறையா இந்த நிலைமையை டேக்கிள் பண்ண? மோரோர்லெஸ் நம்ம பார்த்தோன்னா மேஜராக எல்லாமே சேம் தான். சில விஷயங்கள் தான் உங்களுக்கு மாறும். டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரங்கள் வளர்க்கலாம். மலைப்பகுதிகளிலே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்புறம் பொல்யூஷன் லெவல் கூடமே ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மரங்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் கம்மி பண்ண முடியும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ரூஃப் கூலிங் அந்த மாதிரி மெத்தட்ஸை அடாப்ட் பண்ணலாம் அவங்க. இதுதான் இந்த 2 பகுதிகளுக்கான வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். அங்கே 35 டிகிரி இருக்குது, இங்கே 40 டிகிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவோ ரெண்டுத்துக்குமே சேம் தான். சேம் தான். கடைசியா டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நம்மளோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஒருவேளை நாம் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணால், சயின்டிஃபிக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நாம் அதை பண்ணால்
ஒருவேளை வரப்போற வருஷங்கள்ல ஹீட் வேவ்ஸ்ல இருந்து நாம பாதுகாப்பா இருக்கலாமா? டெஃபினட்டா. இப்போ நாம சொல்றோம் இல்லையா, இந்தியன் அண்ட் குளோபல் பிராக்டிசஸ் அனாலிசிஸ்னு. இப்போ டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அது ஹீட் வேவ் சமயத்தில் கூட வீட்டை குளுமையா வச்சிருக்கு. அதே நேரத்தில் குளிர்காலத்தில் அது உஷ்ணத்தோட இருக்கு. இந்த விஷயங்கள நிறைய ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு, நிறைய முன்னேற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. வரப்போற காலகட்டங்களில் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இந்த விஷயங்கள்ல இருக்கும். இந்த மலை பிரதேசங்கள், அதாவது ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்ல அங்கெல்லாம் வெயில் அதிகமா இருக்கு. அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா, அந்த பிராக்டிசஸ் மூலமா அந்த இடத்தையும் குளுமையா வச்சுக்கலாம். அதே மாதிரி சூடா இருக்கிற இடங்களை குளுமையாக்குறதுக்கான டெக்னாலஜி இப்ப இருக்கு. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். மாஸ் லெவல் பாப்புலேஷனுக்கு இது ரொம்பவே அட்வான்டேஜஸ் ஆன ஒண்ணு. சொல்லப்போனா நீங்க இப்ப சில மாற்றங்களை கொண்டு வரீங்க. அரசாங்கம் எல்லா விதத்திலயும் சில முயற்சிகளை பண்றாங்க. ஆனா மக்களும் சமுதாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்புகளும் வரலாம். நீங்க உங்க குழந்தைகளையும் உங்க குடும்பத்தையும் உங்க சமுதாயத்தையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கங்க இந்த ஹீட் வேவ்ஸ்ல இருந்து. NDMA இருந்து இந்த அடிப்படை விஷயங்களை அவங்க கொடுக்கற கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். சூழலுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டா, இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களால இந்த ஹீட் வேவை தடுக்க முடியாது. ஆனா அதுல இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைங்களை, நம்ம சமுதாயத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். வெப்ப அலை விவாதத்துல இருந்து இதை தான் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் வாலியா உங்களுக்கும் நன்றி. டாக்டர் முக்தா உங்களுக்கும் நன்றி. டாக்டர் மண்டல் உங்களுக்கும் நன்றி. இங்க வந்திருந்த 3 விருந்தாளிகளுக்கும் ரொம்ப நன்றி. பேரழிவை எதிர்கொள்ளும் நிகழ்ச்சி இதோட முடியுது. என் சார்பாவும் எங்களோட மொத்த டீம் சார்பாவும் உங்களுக்கு வணக்கம்.